வணக்க மக்களை, நான் விஜிதரன். ஒரு மனிதன் வந்து தன்னுடைய வாழ்க்கையில பூரணம் அடையணும்னு சொன்னா அவனுக்கு ஒரு சொந்த வீடு வளவு வேணும். கட்டாயமா புரிஞ்சுக்கொள்ளுங்க, எல்லாருக்குமே நமக்குன்ற ஒரு சொந்த வீடு வளவு இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து சந்தோஷமாக வாழ முடியும். வாழ்க்கை பூராக வந்து என்ன சொல்றது, இன்னொரு வீடு வளவுல வாழ்றது ரொம்ப கஷ்டம். வாடகை காசு கொடுத்து இவ்வளவு சிரமம் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நான் நிற்கிற இடத்துல வந்து ஒரு பரப்பு காணிற விலைன்னு சொல்லுவாங்க, கிட்டத்தட்ட 35 லட்சத்துக்கு 40 லட்சத்துக்கு முடியல போய் கொண்டிருக்கு. ஆனா நான் நிற்கிற இடத்துல வந்து 2 பரப்பு காணியோட ஒரு வீடு ஒன்று விலைக்கு வந்திருக்கு. ஆமா, அதுக்காக தான் வந்திருக்கோம். நுணாவில் பகுதி, அதாவது சாவகச்சேரி நுணாவில் பகுதியில் வந்து ஒரு வீடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து நுணாவிலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. சாவகச்சேரிக்கு நுணாவிலுக்கும் இடையில வந்து ஏனேன் வீதியிலிருந்து ஒரு 300 மீட்டர் உள்பகுதியில் அமைஞ்சிருக்கு இந்த வீடு. நிச்சயமாக நான் ஒரு உத்தரவாதம் தரேன், இந்த வீட்டின் அயல் சூழல் மிகப்பெரிய ஒரு அமைதி வாழ்ந்தது, எந்தவித பிரச்சனையும் இல்லாத ஒரு அயல் சூழல். சில வேளையில நீங்கள்லாம் கேட்பீங்க, உனக்கு என்ன தெரியும் இந்த அயல் சூழல்னு சொல்லி. நிச்சயமாக இந்த இடம் வந்து எனக்கு முழுமையாக தெரியும். அதன் அடிப்படையில் தான் இந்த வீடியோ பதிவு செய்கிறேன். நிச்சயமாக எந்தவித என்ன சொல்றது பொய்யான செய்திகளோ இந்த வீடியோவில் நான் பரப்பல. நிச்சயமாக உறுதிப்படுத்தி தர முடியும். இந்த இடங்கள், அதாவது அயல் சூழல்கள் அனைத்துமே மிகச்சிறந்த ஒரு பாதுகாப்பான அயல் சூழல். அது மட்டும் இல்லாமல் அமைதியான அயல் சூழல். நீங்கள் வந்து இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும். நிச்சயமாக உங்களுக்கு புரியும். இங்கே வந்து இந்த வீடை பார்க்க வரும்பொழுது வந்து இந்த வீடு அமைஞ்சிருக்கிற அயல் சூழலை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். தெளிவாண்டு புரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த வீடு வந்து 2 பரப்பு காணியில் அமைஞ்சிருக்கு. இந்த வீடு வந்து அப்சையா வீடு கட்டக்கூடிய ஒரு திட்டத்தோட இந்த வீடு அமைக்கப்பட்டிருக்கு. அதை மட்டும் இல்லாமல் தெளிவாண்டு புரிஞ்சுக்கொள்ளுங்க, உள்ள வீட்டுக்குள்ள வந்து 4 அறைகள் காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் பாத்ரூம் கட்டின குறையோடு இருக்கு. இன்னுமே பாத்ரூமுக்கான முழுமையான வேலை முடியலை. டாய்லெட் வசதி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் தண்ணி தொட்டி, கிணறு, அட்டாச் பாத்ரூம், அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கட்டுற தொகுதியும் இந்த வீட்டில் காணப்படுது. எதுவும் தேவைகள் ஏற்படும் பட்சத்தில் வந்து அந்த கட்டுற தொகுதியை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். நீங்கள்லாம் கேட்கலாம், இந்த வீடு வாங்குவதற்காக நாங்கள் எவ்வாறு உங்களை அணுகணும்னு சொல்லி. நிச்சயமாக இந்த ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தெரியும், பாருங்க, அந்த நம்பரை தொடர்பு கொள்ள முடியும். தயவு செய்து சொல்கிறோம், இந்த வீடு சம்பந்தமானவர்கள் மாத்திரமே இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. தேவையற்றவர்கள் தொடர்பு கொண்டால் நிச்சயமாக எங்களோட என்ன சொல்ற தொலைபேசி அழைப்பை வந்து நாங்கள் துண்டிச்சிருவோம். நிச்சயமாக உங்களுக்கு இந்த வீடு சம்பந்தமான விடயம் தொடர்பாக மாத்திரமே எங்களோட தொடர்பு கொள்ள முடியும். அப்படி இல்லை, வெளிநாட்டில் இருக்கிற நபர்கள் எங்களோட தொடர்பு கொள்ளணும்னு சொன்னால் நிச்சயமாக எங்களுடைய யூடியூப் பயோவில் வந்து எங்களுடைய ஜிமெயில் ஐடி ஆட் பண்ணிக்கிறோம். அவங்க ஜிமெயில் ஐடியில் வந்து எங்களோட தொடர்பு கொண்டால் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் தருவோம். அந்த வாட்ஸ்அப் நம்பர் ஊடாக எங்களோட தொடர்பு கொண்டால் நாங்கள் வந்து அதுக்கான உங்களுக்கு இந்த வீடு சம்பந்தமான அனைத்து விவரங்களையும் தர முடியும். வீடு அனைத்து விவரம்னா இந்த வீடியோவின் பின்பகுதியில் அனைத்தையும் இணைச்சிருப்போம். ஆனால் விலை சம்பந்தமான நீங்கள் பேசணும்னு சொன்னால் நிச்சயமாக அது சம்பந்தமான தெளிவுகள் உங்களுக்கு வழங்கப்படும். அதன் அடிப்படையில் வந்து வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, இதுதான் வீட்டுடைய முன்பகுதி. வழியாக பாருங்கள், இதில் வந்து மேல் மாடி கட்டுறதுக்கான வேலை திட்டமும் செய்யப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் வந்து நினைச்சா நீங்கள் வந்து அப்சையா வீடு எழுப்பி கொள்ளலாம். பாருங்கள், தண்ணி தொட்டி, மிகப்பெரிய ஒரு தண்ணி தொட்டி இருக்குது, நல்ல உயரத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முழுமையான கிணறு இருக்குது. முதல்ல கிணறை பார்த்துட்டு போயிடும். கிணறு ரொம்ப முக்கியம், தண்ணி வசதி ரொம்ப முக்கியம். அதன் அடிப்படையில் வந்து நம்ம வந்து கிணறை பார்த்துட்டு போயிடும். நல்ல கிணறு, நல்லா இருக்குது கிணறை பார்க்க. பயன்தார மரங்கள் நிற்கிது, தென்னை, தேசி, மா, பப்பா. இதுக்குள்ளே பாத்ரூம் இருக்குது, குளிக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து அப்படி தண்ணி தொட்டி பாருங்கள். அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே அப்சையா வீடு கட்டுறதுக்கான ஒரு கட்டிட திட்டம் ஒன்று மேற்கொண்டு அப்படியே குறையா விட்டுருக்காங்க. தேவை ஏற்பட்ட அப்சையா வீடு கட்டக்கூடிய மாதிரி. இதுதான் வெளித்தோட்டம், இந்த வீட்டுடைய வெளித்தோட்டம். அது மட்டும் இல்லை, இந்த வீடு அமைஞ்சிருக்கிற இடம் வந்து அயல் சூழல், உண்மையாகவே ஒரு அமைதி நிறைஞ்ச ஒரு சூழல். அதுக்கு வந்து நான் உத்தரவாதம் என்னால் கொடுக்க முடியும். பாருங்கள், நம்ம வந்து மேலே காட்டுறோம் பாருங்கள் எப்படி. இதான் இந்த பக்கத்தால் மேலே அப்சையா வீடு கட்டுறதுக்கு இந்த படியெல்லாம் செட் பண்ணி விட்டுருக்காங்க பாருங்கள்.
பாருங்கள் மேலே வந்துட்டோம். மேலே இருந்து பார்த்தா காணிற அளவு வந்து இது வந்து முழுமையாகவே 2 பரப்பு தான் இந்த காணிற சுற்று அளவு. இந்த ஏரியாவே பச்சை பசேரண்டாக இருக்குங்க. தெளிவாக பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஒரு அமைதியான சூழல் காணப்படும் இதில். இது வந்து இந்த வீட்டுடைய மேல் பகுதி. நீங்கள் வந்து நினைச்சா இந்த வீட்டில் அப்சையா வீடாக அமைச்சு கொள்ளலாம். மேலேயும் ஒரு மேல்மாடி வீடாக அமைச்சு கொள்ளலாம். பாருங்கள், ஒரு தண்ணி தொட்டியும் கட்டப்பட்டிருக்கு கிணத்தோடு சேர்ந்து. சாமி அறை. இது சாமி அறையில் வந்து 3 ஜன்னல் வைக்கப்பட்டிருக்கு பாருங்கள். இது வந்து 2வது அறை. இதுக்கு 3 ஜன்னல் வைக்கப்பட்டிருக்கு. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு பாத்ரூம் இருக்குது. நான் அதுக்கு முதல் கிச்சனை பார்த்துட்டு
சமையலறம் ரொம்ப முக்கியம். வேலைங்கெல்லாம் முழுமையாக முடிஞ்சிருக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரே ஒரு வேலை லெமன் சீட் வேலை இருக்குது. கிச்சனுக்கு வந்து மாவு படைக்கப்பட்டிருக்கு. இதில் இந்த பக்கம் தான் பாத்ரூம் இருக்குது. பாத்ரூம் வேலை கிடக்கு. பாத்ரூம் வேலை மட்டும் கிடக்கு. இது வந்து 3வது அறை. இது கிச்சனுக்கு பக்கத்தில் இருக்குது. ஸ்டோர் மாதிரியும் பயன்படுத்தி கொள்ளலாம். பாருங்கள், இதெல்லாம் வந்து பார்க்கணும், உங்களுக்கு தெரியுது கிச்சன் வாசல். இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வெளியில் கிச்சனுக்கு இந்தியாவில் ஒரு வாசல் இருக்குது வெளிப்பக்கம். வந்தீங்கன்னு சொன்னால் இது வந்து கிச்சன் சைட் பக்கம். இதில் வந்து நீங்கள் வாகனங்கள் வந்து கொண்டு இப்போ மழை காலங்களில் வாகனம் போடுறதுனா ரொம்ப வசதியான ஒரு வீடாக இருக்குது. சொன்னால் பாருங்கள், இது அவுட்கோல்லேருந்து இப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது போய் பாருங்கள். இப்போ நீங்கள் காரோ என்ன வாகனம் இருந்தாலும் சிறிய ஆட்டோவாக இருந்தானே பைக் இருந்தாலும் இதில் விடலாம். பாருங்கள், அதோடு சேர்த்து வெளியில் ஒரு ரூம் இருக்குது பாருங்கள். அது கிச்சன் பக்கத்தில் உள்ளே வந்து 3 ரூம். இப்போ வெளியில் அவுட்கோலோடு சேர்த்து ஒரு சும்மா ஒரு ஸ்டோர் மாதிரி ஒரு ரூம் ஒன்று இருக்குது பாருங்கள். இது வந்து பழைய பொருட்கள் போட்டு வைக்கிறாங்க. இது வீட்டின் சைட் பகுதி. ஒரு டாய்லெட் ஒன்று இருக்குது. எல்லா வசதியோடையும் இந்த வீடு அமையப்பட்டிருக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு வீடு. அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு காட்டியிருந்தேன், நான் முதலே காட்டியிருந்தேன், கிணத்துக்கு பக்கத்தில் ஒரு தண்ணி தொட்டியில் ஒரு பாத்ரூம் வசதி இருக்குன்னு சொல்லி. இது வந்து தண்ணி தொட்டியோடு இருக்குது. இது வெளியில் வந்து இப்போ ஒரு ஆக்கள் வீடு வேண்டி நீங்கள் வந்து குடி போகணும்னு சொன்னால் உடனே குடி போகக்கூடிய ஒரு வீடு தான் இது. எல்லா வசதியும் இருக்குது. இப்போ வந்து நாங்கள் வந்து வந்த உடனே வீடு அது இது செய்யணும்ன்ற அவசியம் இல்லை. நிச்சயமாக எல்லா வசதியும் இந்த வீட்டில் இருக்குது. செப்பரேட்டாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கட்டுற தொகுதியும் இருக்குது. இது வந்து செப்பரேட்டாக போடப்பட்டிருக்கு. எதுவும் தேவைக்கு சூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இல்லை ஒரு நீங்கள் ஒரு வீடு எடுக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களோட வீட்டில் யாரையும் வேலைக்கு அமர்த்தி அவங்க வாழ்கிறதுக்கான ஒரு வழிமுறை வச்சு கொடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் இந்த கட்டடத்தை பயன்படுத்தி கொள்ளலாம்.
நிச்சயமாக பூரண வசதியோடு இந்த வீடு வந்து உங்களை திருப்பி நான் இன்ட்ரோவில் சொல்லியிருப்பேன். நுணாவில் பகுதியில் வந்து அமைஞ்சிருக்கு. சாவச்சிலேருந்து பெரிய தூரம் கிடையாது, ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கும். A9லேருந்து நம்ம வந்து மிஞ்சி போனால் ஒரு 500 மீட்டர் உள்ளே இருக்குது. உண்மையாகவே அயல் சூழல் வந்து ஒரு அமைதியான சூழல். நீங்கள் அதுக்கு மட்டும் நான் வந்து திருப்பி சொல்கிறேன், உத்தரவாதம் தரேன். பாருங்கள், மதில் வேலையும் அத்திவாரம் முடிஞ்சு, அத்திவாரம் ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க. இனி நீங்கள் கல்லடிக்கு மதிலையும் கட்டி முடிச்சுக்கொள்ளலாம். ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க. இதான் வாசல் பகுதி. பாருங்கள், உள்ள ஒரு கோல் இருக்குது, வெளியில் அவுட் கோல் இருக்குது. அவுட் கோலுக்கு முன்னுக்கு ஒரு போர்ட்டிகோ இருக்குது. படிக்க பாருங்கள். சின்ன ஒரு என்ன சொல்கிறது, 75-80% வேலை முடிஞ்சு. இன்னும் சின்ன வேலை. நீங்கள் வந்து இருந்து கொண்டும் இந்த வீடை வேண்டவர்கள் வந்து இருந்து கொண்டும் வீட்டு வேலையை முடித்து கொள்ளலாம். நிச்சயமாக இந்த காலத்தில் வந்து காணி பண்ணுறதே பெரிய பாடு. இங்கே இந்த ஏரியாவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பரப்பு காணி வந்து 40 லட்சத்துக்கிட்ட போகுது. பாருங்கள், 2 பரப்பு காணி, அதோடு சேர்த்து வீடும் ரெடியாக இருக்குது.